Hello everyone, I am Hisham Makan. You are watching English with HM. On today's video, I would like to teach you about commands with Tamil explanation. இன்றைய பாடத்தில் நான் உங்களுக்கு ஏவல் வாக்கியங்களை பற்றி கற்பிக்கப் போகிறேன். ஆங்கில பாஷையில் ஏவல்கள் ஒரு முக்கியமான இடத்தை எடுத்திருக்கின்றது. அதாவது நாம் ஒருவருக்கு ஒரு ஏவலை, அதாவது ஒரு கட்டளையை இடப்போகிறோம். இது எவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்வது என்பதுதான் இன்றைய பாடம். முதலாவதாக இதற்கு உரிய ஸ்ட்ரக்சர், வாக்கிய கட்டமைப்பை நாம் விளங்க வேண்டும். கொமாண்ட்ஸ் என்பது ஏவல்கள், கட்டளையிடுதல். இதுக்கு எமக்கு தேவைப்படுவது வினைச்சொல் மாத்திரம்தான். அதாவது ஒரு வினைச்சொல்லுடைய ஸ்டெம் வேர்ப், அடிப்படையான வேர்ப் மாத்திரம்தான் தேவைப்படும். ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு எமக்கு கட்டளை பிறப்பிக்கலாம். உதாரணமாக கம் என்றால் வாருங்கள், அது ஒரு கொமாண்டாக கருதப்படுகிறது. கோ, போங்கள், அதாவது இதுவும் ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு உருவாக்கப்பட்ட கொமாண்ட். இதுபோல மேலும் உதாரணங்கள் சிட், உட்காருங்கள், ஸ்டாண்ட், எழும்புங்கள், ரன், ஓடுங்கள், வாக், நடவுங்கள், ஸ்டாப், தாமதியுங்கள், அதாவது நிறுத்துங்கள். இவ்வாறு நிறைய கொமாண்ட்ஸ்களை எமக்கு உருவாக்கலாம் ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையுடன் இன்னும் ஒரு வார்த்தையும் எமக்கு சேர்க்கலாம். உதாரணமாக கம் ஹியர், கம் ஹியர் என்று சொல்லக்கூடிய வேளையில் இங்கே வாருங்கள் என்பது அர்த்தமாக அமைகிறது. அதே போல கோ தே என்று சொன்னால் அங்கே போங்கள் என்பது அர்த்தமாக அமைகிறது. ஆகவே இது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கொமாண்ட்ஸாக கருதப்படுகிறது. மேலும் கட்டாயமாக விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம், உதாரணமாக இங்கே வாருங்கள் என்று தமிழில் சொல்லும் போது நாம் ஆங்கிலத்தில் அதை நேரடியாக மொழிபெயர்க்க முடியாது. சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒருவரை பார்த்து, எமக்கு முன்னால் உள்ள ஒருவரை பார்த்து நீங்கள் இங்கே வாருங்கள் என்று சொல்வோம். ஆனால் ஆங்கிலத்தில் யூ கம் ஹியர் என்று சொல்வது பிழையானது. அந்த வாக்கியத்தில் எழுவாய் பயன்படுத்தப்பட மாட்டாது. அதாவது யூ பயன்படுத்தப்பட மாட்டாது. கம் ஹியர் என்பதுதான் சரியான வார்த்தை பிரயோகம். நாம் தமிழில் பயன்படுத்துவது போல் ஆங்கிலத்தில் பயன்படுத்த முடியாது. நாம் தமிழில் ஒருவரை நோக்கி நீங்கள் இங்கே வாருங்கள் என்று சொல்கிறோம். அதை ஆங்கிலத்தில் யூ கம் ஹியர் என்று மொழிபெயர்க்க முடியாது. அவ்வாறு மொழிபெயர்க்கும் பொழுது அதன் அர்த்தம் பிழையாக அமையும். எனவே நாம் யூ என்ற அந்த எழுவாயை, அந்த சப்ஜெக்டை பயன்படுத்த மாட்டோம். ஆகவே வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அதாவது வினைச்சொல் மற்றும் செயற்படுபொருள், இந்த இரண்டையும் மாத்திரம் பயன்படுத்தித்தான் நாங்கள் கொமாண்ட்ஸ் வாக்கியங்களை அமைப்போம். உதாரணமாக நீங்கள் இங்கே வாருங்கள் அல்லது இங்கே வாருங்கள் என்று நாங்கள் தமிழில் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் கம் ஹியர் என்று தான் சொல்லுவோம். யூ கம் ஹியர் என்று சொல்ல மாட்டோம். இப்பொழுது நாம் மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். கோ தே, அங்கே போங்கள்.
நீங்கள் அங்கே போங்கள் என்று நாங்கள் தமிழில் சொல்வது போல் யூ கோ தே என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்ல மாட்டோம். அந்த சப்ஜெக்ட், அதாவது அந்த எழுவாய், அந்த யூ என்ற எழுவாயை நாம் பயன்படுத்த மாட்டோம். இப்பொழுது நாம் சில உதாரணங்களை பார்ப்போம். ஸ்டடி வெல், நன்றாக படியுங்கள். ஈட் ஸ்லோலி, மெதுவாக சாப்பிடுங்கள். ரீட் புக்ஸ், புத்தகங்களை வாசியுங்கள். ரைட் நீட்லி, அழகாக எழுதுங்கள். வாக் இன் த மார்னிங், அதிகாலையில் நடவுங்கள். கெட் அப் ஏர்லி, நேர காலத்துடன் எழும்புங்கள். கோ டு பெட் ஏர்லி, நேர காலத்துடன் தூங்கச் செல்லுங்கள். ட்ரிங்க் வாட்டர், தண்ணீர் குடியுங்கள். ரன் ஃபாஸ்ட், வேகமாக ஓடுங்கள். ஸ்லீப் வெல், நன்றாக தூங்குங்கள். ஈட் ஹெல்தி ஃபுட், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்கள். டேக் ரெஸ்ட், ஓய்வெடுங்கள். திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தனை செய்யுங்கள். ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர்ஸ், உங்களுடைய ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள். ஒபே யுவர் பேரண்ட்ஸ், உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பி சேஃப், பாதுகாப்பாக இருங்கள். பி ஹெல்தி, ஆரோக்கியமாக இருங்கள். பி ரெடி, தயாராக இருங்கள். அந்த இடத்துல பி என்று சொல்லக்கூடிய அந்த வேர்ட் இரு என்று அர்த்தத்தை கொடுக்கும். எமக்கு நிறைய வாக்கியங்களை உருவாக்கலாம். பி பங்க்சுவல், நேரத்துக்கு இருங்கள். பி கேர்ஃபுல், கவனமாக இருங்கள். பி கரேஜஸ், தைரியமாக இருங்கள். பி பிரேவ், அதுவும் தைரியமாக இருங்கள் என்பதுதான் அர்த்தம். இன்னும் சில வாக்கியங்களை, அதாவது இன்னும் சில ஏவல்களை பார்ப்போம். கிளீன் த பீச், கடலோரத்தை சுத்தம் செய்யுங்கள். ப்ரொடெக்ட் தி என்வாயர்மெண்ட், சூழலை பாதுகாருங்கள். சேவ் வாட்டர், தண்ணீரை சேமியுங்கள். பிளான்ட் ட்ரீஸ், மரங்களை நடுங்கள். லவ் எவ்ரி ஒன், எல்லோரையும் நேசியுங்கள். லவ் அவர் கண்ட்ரி, எமது நாட்டை நேசியுங்கள். லவ் அவர் ஸ்கூல், எமது பாடசாலையை நேசியுங்கள். ஹெல்ப் புவர் பீப்புள், ஏழைகளுக்கு உதவுங்கள். இப்பொழுது நாம் பார்த்த வாக்கியங்கள் இவை அனைத்தும் பாசிட்டிவ் வாக்கியங்கள், நேர் வாக்கியங்கள். அதாவது இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் ஒன்றை செய்யும்படி வேண்டிக் கொள்ளக்கூடிய வாக்கியங்கள். எமது அடுத்த பாடத்தில் ஒன்றை செய்யாதே, ஒன்றை செய்வது கூடாது என்பதை எவ்வாறு சொல்வது என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் கற்ற பாடம் பாசிட்டிவ் கமாண்ட்ஸ், அதாவது நேர் ஏவல்கள். எமது மற்றைய பாடம், அதாவது அடுத்த வீடியோவில் நெகட்டிவ் கமாண்ட்ஸை பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த பாடத்தில் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைத்திருக்கும். ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டு சொன்னால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் கட்டாயமாக லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணில்லாதவர்கள் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். Thanks for watching our video. Let's meet in another video. See you again. Bye.